தனுஷ் இயக்கி நடிச்சு அடுத்த மாசம் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாக இருக்கிற படம் தான் இட்லி கடை. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிற இந்த படத்துல நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன், சமுத்திரக்கனி, ஷாலினி பாண்டேன்னு இப்படி பலருமே நடிச்சிருக்காங்க. நேத்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் செம்ம கிராண்டா நடந்துச்சு. தனுஷ் ஆடியோ லான்ச்ல பேசும்போது இட்லி கடை படம் எடுக்க காரணமா இருந்த அவரோட குழந்தை பருவத்துல நடந்த உண்மை கதை ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த கதை இப்போ சோசியல் மீடியால விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. தனுஷ் என்ன பேசியிருந்தாருன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்டுக்கிட்ட ஒரு இட்லி கடை இருக்கும். எனக்கு எப்படியாவது டெய்லி அங்க இட்லி சாப்பிடணும்னு ஆசை. ஆனா கையில காசு இருக்காது. வயல் ஒண்ணு இருக்கும், அங்க பூ பறிக்க சொல்லுவாங்க. எவ்வளவு பூ பறிக்கிறோமோ அதுக்கேத்த கூலி தருவாங்க. நான், எங்க அக்கா 2 பேரு, என்னோட கசின்ஸ்னு நாங்க எல்லாருமே காலையில 4 மணிக்கு எழுந்து போய் பூ பறிக்க போவோம். எவ்வளவு முடியுமோ அந்த 2 மணி நேரத்துல நிறுத்தாம பூ பறிப்போம். 2 மணி நேரம் பறிச்சா ஆளுக்கு ஒரு 2 ரூபா இல்லனா 2.5 ரூபா கிடைக்கும். அப்படியே அங்க ஒரு தோட்டம் இருக்கும். அங்க போய் பம்ப் செட்ல குளிச்சுட்டு அந்த தண்ணியோட அந்த இட்லி கடைக்கு போவோம். அந்த 2.5 ரூபாய்க்கு 4 இல்லனா 5 இட்லி கிடைக்கும். அப்படி சாப்பிட்டப்போ இருந்த அந்த டேஸ்ட் இப்ப எவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் இட்லி சாப்பிட்டாலும் கிடைக்கல. அந்த இட்லி கடைக்கு அப்புறம் நான் சந்திச்ச மனிதர்கள் எல்லாரையும் வச்சு கற்பனையா உருவாக்குனது தான் இந்த இட்லி கடை படம்னு தனுஷ் பேசியிருந்தாரு. தனுஷோட இந்த ஸ்பீச்சை கேட்டு சிலர், தனுஷ் இட்லி வாங்க கூட காசு இல்லாம இருந்தோம்னு சொல்றதெல்லாம் சுத்தமா நம்புற மாதிரியே தெரியல, ஆடியோ லான்ச்ல சிம்பத்தி கிரியேட் பண்ண ரொம்ப பொய் சொல்றாருன்னு சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இயக்குனரும் நடிகருமான விசுவோட ஒரு பழைய வீடியோ ஒன்னு தனுஷ் ஃபேன் ஷேர் பண்ணி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. 1982 நான் மணல் கயிறு டைரக்ட் பண்ணும்பொழுது எங்கிட்ட ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தார். பேர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த 82லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 படங்கள் சகலகலா சம்பந்தி வரைக்கும் நடுவில் ஒரே ஒரு படம் தவிர மற்ற எல்லா படங்களையும் அந்த கிருஷ்ணமூர்த்தி எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அது மட்டும் இல்லை, எல்லா படங்களையும் அவர் கொஞ்சம் அங்கங்கே தலையும் காட்டியிருக்கார். அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ராஜகிரண் சார் வச்சு என் ராசாவின் மனசுலே டைரக்ட் பண்ண கஸ்தூரி ராஜா. எதுக்கு இதை சொல்றேன்னா, கஸ்தூரி ராஜாவுடைய பிள்ளை தான் தனுஷ். செல்வராகவன், இன்னும் 2 பொண்ணுங்க. இவங்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கண்ணம்மாப்பேட்டையில் அங்கே ஒரு சந்து வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கஸ்தூரி ராஜாவோட மச்சான்னு சொல்லக்கூடிய சர்குணன் ஒரு டைலரிங் ஷாப் வச்சுருந்தார். உண்மையை சொல்ல போனால் இன்னி வரைக்கும் அந்த சர்குணம் தான் எனக்கு காஸ்டியூமர். இந்த சட்டையை தைச்சு கொடுத்ததும் அவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த சவுத் வெஸ்ட் போக்ரோவில் எங்கள் அண்ணா ஃபேமிலி எங்கே இருக்கும். சாரி இதை சொல்கிறதுக்கு, அப்போது அவங்களுக்கு டிவியில் கிடையாது. வெள்ளிக்கிழமை சவுத் வெஸ்ட் போக்ரோடுக்கு எங்கள் அண்ணா வீட்டில் தான் அவங்க டிவி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு கேகே நகரில் பொன்னம்பலம் சாலையில் இருந்தாங்க. அந்த சர்க்குணமும் இடம் மாறினான். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்பெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் போக்குவரத்து உண்டு. அவரே வீட்டுக்கு வருவார். நான் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ 4 குழந்தைகளையும் நான் பார்த்துருக்கேன். இப்படி மறைந்த விசு அவர்களே கஸ்தூரி ராஜா பத்தி பேசும்போது அவங்க சின்ன ஒரு வீட்டில் இருந்தது மற்றும் அவரோட பசங்க எப்படி டிவி பார்க்க கூட கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத எல்லாம் பத்தி பேசியிருக்காரு. பலரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உண்மையாவே தனுஷ் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு, இப்படி அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லி அவரை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இட்லி கடை படம் வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில சீக்கிரமே ட்ரெய்லர் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.